பணி செய்ய என்னுடன் வாருங்கள் நண்பர்களே. ஒரு அழகான மலர்ச்சோலையில் ஹசால் என்ற ஒரு சிறிய தேனீ இருந்தது. அவள் எப்போதும் மகிழ்ச்சியாக பறந்து மலர்களிலிருந்து தேனை சேகரித்து வந்தாள். ஒரு நாள் ராணி தேனீ அவளிடம் சொன்னாள், ஹசால், இன்று நீ ஒரு சிறப்பு பணியில் செல்ல வேண்டும். நம் கூட்டுக்காக மிக இனிமையான தேனை கண்டுபிடி. ஹசால் மகிழ்ச்சியுடன் பறந்து பறந்து பல மலர்களை பார்த்தாள். ஆனால் எந்த மலரும் சரியாக இல்லை. இறுதியில் காற்றின் வழிகாட்டுதலால் ஒரு தங்க நிற சூரியகாந்தி மலரை கண்டாள். அவள் தேனை சேகரித்து ராணிக்கு கொண்டு வந்தாள். ராணி மகிழ்ச்சியுடன் கூறினாள், நீ நம் கூட்டின் சிறந்த தேனீ ஹசால். அன்று முதல் ஹசால் பஸ்ஸிங் குவீன் என்று எல்லா தேனீகளாலும் அழைக்கப்பட்டாள். மந்திர இலையை தேவதையிடம் எப்படி கொடுத்தோம் என்று பார்ப்போமா? ஒரு அழகான காலை நேரம். யானையும் அணிலும் நதியோரம் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு அதிசயமான மந்திர இலை மிதந்து வந்ததை கண்டார்கள். யானை அதை எடுத்து, நான் இந்த காட்டை எல்லோருக்கும் உதவப் போகிறேன் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னது. அது குரங்குகளுக்கு உணவு கொடுத்து உதவியது, பறவைகளுக்கு உதவியது, காட்டிலுள்ள எல்லோருக்கும் உதவி செய்தது. அங்கு காட்டு தேவதை வந்து, இது என் மந்திர இலை என்று சொன்னது. உடனே யானை அதை திருப்பிக் கொடுத்தது. தேவதை மகிழ்ந்து, நீ நல்ல மனம் கொண்டவன், இதை பரிசாக வைத்துக்கொள், இதன் மூலம் இந்த காட்டை கவனித்துக்கொள் என்றது. அந்த நாள் முதல் யானை காட்டிலுள்ள அனைவருக்கும் உதவி செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. என் பெயர் ஆராதனன். நாம இப்போ ஒரு ரகசிய உலகத்துக்கு போகலாமா? ஆமா, போகலாம் போகலாம். பாப்பா. ஒரு காலத்தில் ஆராதனா என்ற ஒரு சிறுமி இருந்தாள். காலை வானத்தை பார்த்து மேகங்களுடன் பேசுவது அவளுக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் ஒரு மென்மையான வெள்ளை மேகம் அவளிடம் வந்து, ஆராதனா, உனக்கு ஒரு ரகசியம் காட்ட வேண்டியுள்ளது, என்னுடன் வா என்றது. ஆராதனா மேகத்தின் மீது ஏறினாள். சில நொடிகளில் அவர்கள் வானத்தை தாண்டி ஒரு ரகசிய மேக உலகத்துக்கு வந்தனர். அங்கிருந்த எல்லா மேகங்களும் பஞ்சு போல மென்மையாக இருந்தன. குட்டி மேகங்கள் சிரித்து கொண்டும் மேகப் பறவைகள் பாடிக்கொண்டும் இருந்தன. மேக அரசன் ஆராதனைவிடம் ஒரு உதவி கேட்டார். எங்கள் மேக உலகில் பிரகாசம் குறைந்து வருகிறது. ஆராதனா சொன்னால், நீங்கள் உங்கள் உலகில் எல்லோரிடமும் பேசி மகிழ்ச்சியோடு இருங்கள். அப்போது உங்கள் மேக உலகிலும் பிரகாசம் மலரும். நான் தான் பவிஷ்யா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஆத்துல இருக்க குப்பைகளை எல்லாம் ஒதுக்குவோமா? பவிஷ்யா ஆற்றில் விளையாடச் சென்றாள். ஆனால் ஆற்றில் பல வண்ண பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் மூடிகள் மிதந்தன. திடீரென ஒரு மீன் அவளிடம் வந்து, பவிஷ்யா, இந்த பிளாஸ்டிக் எங்களுக்கு சுவாசிக்க முடியாமல் இருக்கிறது என்றது. அதை கேட்டு பவிஷ்யா அதிர்ச்சியடைந்தாள். நான் இதை சரி செய்கிறேன் என்று உறுதியுடன் சொன்னாள். அவள் தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்றை சுத்தம் செய்தாள். எல்லா பிளாஸ்டிக்குகளையும் மறுசுழற்சி மையத்துக்கு கொடுத்தாள். அடுத்த நாள் அதே மீன் வந்து சொன்னது, நன்றி பவிஷ்யா, இப்போது எங்கள் ஆறு சுத்தமாக இருக்கிறது. பவிஷ்யா மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு சென்று அம்மாவிடம் சொன்னாள், பிளாஸ்டிக் இல்லா பூமிதான் நம் சுத்தமான கிரகம். நான் தான் ஸ்டெஃபி. நம் எல்லா இடங்களையும் வண்ணமயலாம், வாருங்கள். நிறங்கள் மறைந்த ஒரு நகரத்தில் ஸ்டெஃபி என்ற சிறுமி வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் அவள் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு மந்திர தூரிகை கிடைத்தது. அதை எடுத்து அழகான ஒரு பூவை வரைந்தாள். அப்பொழுது அந்த மந்திர தூரிகை அந்த பூவுக்கு வண்ணம் கொடுத்தது. அதுடன் நகரத்திலிருந்த அனைத்து பூக்களும் வண்ணமயமாக மாறத் தொடங்கின. மக்கள் அதிசயத்தில் மூழ்கினார். ஸ்டெஃபி ஒவ்வொரு முறையும் ஓவியம் வரைக்கும்போது அந்த மந்திர தூரிகை அவள் வரைந்த படத்துக்கும் நகரத்துக்கும் வண்ணங்களை கொடுத்தது. நகரம் முழுவதும் மீண்டும் உயிர் பெற்று வண்ணமயமான தோற்றமடைந்தது. நகரமே நிறங்களால் நிரம்பி மக்கள் மகிழ்ச்சியில் ஆடி பாடினர். என் வாழைப்பழம் காணவில்லை, அதை கண்டுபிடிக்க எனக்கு உதவுவீர்களா? காட்டில் வாழும் குட்டி குரங்கு லுலுவிக்கு வாழைப்பழம் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் அவன் தனது பெரிய மஞ்சள் வாழைப்பழத்தை மரக்கிளையில் வைத்து விளையாடச் சென்றான். திரும்பி வந்தபோது அது காணவில்லை. லுலு கவலையுடன் நண்பர்களிடம் கேட்டான். காகம் சொன்னது, நான் எடுக்கவில்லை, ஆனால் ஒரு புறா அங்கிருந்து பறந்தது. புறா சொன்னது, நான் ஒன்றும் எடுக்கவில்லை,
இன்று காற்று பலமாக இருந்தது. லுலு மரத்தை பார்த்தான். அங்கே ஒரு குயில் வாழைப்பழத்தை துடைத்து சுத்தம் செய்து கொண்டிருந்தது. குயில் சொன்னது, காற்று அடிக்கையில் வாழைப்பழம் விழப்போயிருந்தது. நான் அதை காப்பாற்றி வைத்தேன். லுலு மகிழ்ச்சியுடன் நன்றி கூறி எல்லோரிடமும் பகிர்ந்து உண்டான். நான் எப்படி பறந்தேன்னு பார்க்கலாமா? ஒரு அழகான பனி கிராமம். பிப்பின் என்ற குட்டி பெங்குவின் வானில் பறக்க விரும்பினான். தினமும் மலைமேல் ஏறி பறக்க முயன்றான். ஆனால் பனியில் விழுந்து விடுவான். அவனால் பறக்க முடியவில்லை என்று வருத்தத்தோடு இருந்தார். அங்கு பனி என்ற பனிக்கரடி, பெங்குவின்களுக்கு வானில் பறக்க முடியாது, ஆனால் நீர்க்கடலில் பறக்கலாம் என்று சொன்னாள். பிப்பின் நீரில் மூழ்கி வேகமாக நீந்தி பார்த்தான். அது பறப்பது போலவே இருந்தது. நான் கடலில் பறக்கலாம் என்று கூறி மகிழ்ந்தான். எல்லா உயிர்களிடமும் எப்படி அன்பா இருக்கணும், எப்படி உதவ வேணும்னு பாப்போமா? ஒரு நாள் ஒரு குட்டி நாய் தன் வீடு செல்லும் வழியை மறந்துவிட்டது. அது ஒரு மரத்தின் கீழ் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தது. டிஃபனி அதை பார்த்து, கவலைப்படாதே, நான் உனக்கு உதவுவேன் என்றாள். அவள் அந்த குட்டி நாயை பாதுகாப்பாக வீட்டிற்கு அழைத்துச் சென்றாள். குட்டி நாய் மகிழ்ந்து தனது வாலை ஆட்டியது. அவள் அதை பார்த்து மகிழ்ந்தாள். அதேபோல நம்மளும் எல்லா உயிரினிடமும் அன்பாயிருக்க வேண்டும். நான் தான் மீன் கொத்தி. என் நண்பர்களை பாப்போமா? ஒரு நாள் மீன்கொத்தி மீன்களை பிடிக்கச் சென்றபோது ஆமை மற்றும் நண்டு அவர்களும் மீன்கொத்தி கூட சென்றனர். அவர்கள் மூவரும் நல்ல நண்பர்கள். மூவரும் உணவு தேட போனார்கள். கிடைத்த உணவே மூவரும் சேர்ந்து உண்டு மகிழ்ந்தனர். அப்பொழுதுதான் ஆமை கேட்டது, மீன்கொத்தி, நீ எப்பொழுதும் நீருக்குள் துள்ளுகிறாய், அது உனக்கு பயமா இல்லையா? நீ எவ்வளவு நேரம் நீரில் பார்த்து கொண்டிருக்கிறாய், சலிப்பில்லையா? மீன்கொத்தி சிரித்து சொன்னது, எனக்கு பயமில்லை, சலிப்பும் இல்லை. நம்ம பொறுமையோடு காத்திருந்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று சொன்னது. அதை கேட்ட ஆமை நண்டு இருவரும் தங்கள் நண்பருடைய தைரியத்தையும் பொறுமையையும் நினைத்து பெருமை கொண்டனர். என் பெயர் ஜப்பி. என் மதிய உணவு பெட்டியை கண்டுபிடிக்க உதவுவீர்களா? ஒரு காலை நேரம் ஜபி வகுப்பறைக்குள் குதித்துக்கொண்டே வந்தாள். திடீரென்று அதிர்ச்சியுடன் நின்றாள். என் மதிய உணவு பெட்டி காணவில்லை என்று அவள் சொன்னாள். டேனி அவளுக்கு உணவு பெட்டி தேட உதவினான். இருவரும் பிரெட் துகள்கள் தரையில் கிடப்பதை கவனித்தார்கள். அந்த துகள்களின் வழியை பின்தொடர்ந்து அவர்கள் விளையாட்டு மைதானத்துக்கு சென்றார்கள். அங்கே ஸ்லைடின் கீழ் ஒரு அணில் ஜபியின் சாண்ட்விச்சை மென்று கொண்டிருந்தது. டேனி தன் உணவை ஜபியுடன் பகிர்ந்து கொண்டான். அதிலிருந்து அவர்கள் நெருங்கிய நண்பர்களாகினர். அங்குள்ள விலங்குகளுக்கு உணவளிக்க இருவரும் மகிழ்ந்தனர். ஆசிரியரை எப்படி மகிழ்விக்கணும்னு பாப்போமா? சிறிய பள்ளியில் 3 நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் குழந்தைகள் தினம் வந்தபோது அவர்கள் ஆசிரியருக்கு பரிசு கொடுக்க விரும்பினர். ஆனால் அவர்களிடம் பணமில்லை. எபி சொன்னான், நாம் நல்லது ஒன்றை செய்து பரிசளிக்கலாம் என்று சொன்னான். அவர்கள் வகுப்பறையை சுத்தம் செய்தார்கள், மலர்களால் அலங்கரித்தார்கள், சிறிய மாணவர்களுக்கு புத்தகங்கள் கொடுத்தார்கள். இதைக் கண்ட ஆசிரியர் மகிழ்ச்சியில் கூறினார், இது நான் இதுவரை பெற்ற மிகச்சிறந்த பரிசு. அந்த நாளில் குழந்தைகள் ஒரு பாடம் கற்றுக்கொண்டார்கள். நம்மிடம் உள்ளதை வைத்து மற்றவர்களை மகிழ்விக்கலாம். எனக்கு ரத்தினங்கள் முக்கியமில்ல, அத பத்தி பாப்போமா? ஒரு காலை பொழுது கோழி வயலில் உணவு தேடி திரிந்து கொண்டிருந்தது. அது மண்ணை கொத்தி கொண்டிருந்த போது ஏதோ மின்னும் ஒன்று வெளியில் தெரிந்தது. அது ஒரு அழகான பிரகாசமான ரத்தினம். கோழி அதை ஆச்சரியமாக பார்த்தது. ஆஹா, இது அழகாக இருக்கிறது என்றது. ஆனால் இதனால் என்ன பயன்? நான் இதை சாப்பிட முடியாது. இது என் குடும்பத்துக்கு உணவும் கொண்டு வராது. அது சற்று யோசித்து அந்த ரத்தினத்தை ஓரமாக தள்ளி வைத்து மீண்டும் தானியம் தேடத் தொடங்கியது. Like and subscribe.